பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். மறுபடியுமாய் இந்த காணொளி மூலமாய் ஒரு புதிய தீர்க்க தரிசன வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த சில தினங்களாய் ஆவியானவர் ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று என்னோடு கூட உணர்ச்சி இடைப்பட்டபடினாலே அதை பேசும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகாரை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தார். ஆகாருடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி, ஆகார் அப்படின்ற கேரக்டர் பைபிள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல ஆகார் என்னும் எகிப்து தேசத்தை சேர்ந்த அடிமை பெண் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு வேலைக்காரியாக, ஒரு அடிமையாக கொடுக்கப்பட்டிருந்தார். ஸோ விசேஷமான நபர்களை குறித்து அல்ல, அடிமை பெண்ணாக ஒரு அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டா என்னெல்லாம் சம்பவிக்கும், அந்த பெண் கடந்து வந்த சூழ்நிலைகள் என்ன, அவளை தேவன் எப்படி, அவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சர்வ வல்லமை வெளிப்பட்டது என்பதையெல்லாம் நாம் இந்த செய்தி மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் அது உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். தொடர்ந்து கவனமாய் கேளுங்கள். ஆகார் என்ற பெயருக்கு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒன்று அவுட்காஸ்ட், அதாவது துரத்தி விடப்பட்டவள். ஒரு குறிப்பிட்ட ஜனத்தால், ஒரு குறிப்பிட்ட இனத்தாரால், ஒரு கூட்டத்தாரால் இவள் வேண்டாம், நிரந்தரமாய் தேவையில்லை என்று சொல்லி துரத்தி விடப்பட்டவள் என்று அர்த்தம். இரண்டாவது ஸ்ட்ரேஞ்சர். ஸ்ட்ரேஞ்சர் என்று சொன்னால் ஃபாரினர், அதாவது முகமறியாத, சற்றும் சம்பந்தம் இல்லாத, தன் உறவினர்கள் சுற்றி இல்லாத, தன் நண்பர்கள் இல்லாத வேற ஒரு மக்களிடையே தன்னுடைய சுதந்திரத்தை, தனக்கு பிடித்தவைகளை கூட பகிர்ந்து கொள்ள முடியாத, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை அனுபவம் உள்ள ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவதாக ரெசலியன்ஸ். ரெசலியன்ஸ் என்று சொன்னால் மீள்தன்மை, மீண்டு வருதல். ரெசலியன்ஸ், பவுன்ஸ் பேக், செட் பேக் என்று சொல்லுவார்கள். இன்னொரு பிரதானமான மீனிங், அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்கவரிங் குயிக்லி ஃப்ரம் இல்னஸ் ஆர் பவுன்சிங் பேக் ஃப்ரம் பர்சனல் லாஸ். ஒரு இல்னஸ்ல இருந்து, ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு தன்னை மூழ்கடிக்கிற ஒரு அனுபவத்திலிருந்து மீண்டு வருதல், ஆர் பர்சனல் லாஸ், ஒரு பெரிய இழப்புல இருந்து, ஒரு மூழ்கி போன ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பலவீனமா இருக்கலாம், ஒரு நம்மைய அழிக்கக்கூடிய ஒரு வியாதியின் அனுபவமா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து மீண்டு வருவதுதான் இந்த ரெசலியன்ஸ். ஸோ ஆகார் என்றால் இந்த மூன்று அனுபவம் உடையவள் என்று அர்த்தம். ஒன்று அவுட்காஸ்ட், துரத்துண்டவள். ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர், வேறு தேசத்திலே அடிமையாய் வாழுகிறவள். மூன்றாவது ரெசலியன்ஸ், மீள்தன்மை கொண்டு இவைகளிலிருந்து எப்படி மீண்டு வந்தார்கள் என்பது. சரி, ஆதியாகமம் 16:1 என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது, எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஸோ ஆபிரகாம், சாராய் யார் அப்படின்னா, தேவன் அவர்களை அழைத்து அவங்க இருந்த தேசத்திலிருந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஊர் என்னும் ஒரு இடத்திலிருந்து அவர்களை அழைத்து அவர் ஒரு எல்லைகளுக்குள்ளே கானான் தேசத்திற்கு அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் குடியிருக்கிற எல்லைகளிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட்ட பொழுது எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். எகிப்து தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே இந்த ஆபிரகாம் மனைவி மிகுந்த சௌந்தரியம் உள்ள, ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணா இருக்கிறபடினாலே அந்த எகிப்தை சேர்ந்த பார்வோன் தன் மனைவியை எடுத்துக்கொள்ளுவார். அதற்காக
தன்னை கொன்று விடுவா வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பயந்து இந்த மனைவி அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இவள் என் சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரை எதுவும் செஞ்சிடக்கூடாது. அந்த அந்த இவங்க ஸ்ட்ரேஞ்சரா அந்த தேசத்துக்கு போறாங்க. அப்ப அப்படி போயிருக்கும்போது இவளை சகோதரின்னு சொன்னதுனால அவனுக்கு நிறைய வெகுமானங்களை கொடுத்து, ஆடு மாடுகளை கொடுத்து, கால்நடைகள் எல்லாவற்றையும் பரிசுகளாய் அவருக்கு சில காரியங்களை கொடுத்து விட்டு அந்த ஆபிரகாமின் மனைவியை பார்வோன் ராஜா அவருடைய ஆட்கள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அப்படி எடுத்து கொண்டு போகிற பொழுது பரலோக தேவன் என்ன பண்றாரு, கடவுள் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுடைய தேவன் அவனை அழைத்தவர், அவனை வழிநடத்தி பாதுகாக்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவனுடைய மனைவியை பார்வோன் ராஜா எடுத்துக்கொண்டு போனபடினாலே அந்த பார்வோன் அரண்மனையில் இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அவனுடைய எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு 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 பெரிய ஒரு வாதை, ஒரு சிக்னஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது. அப்ப இவங்கெல்லாம் பயந்து கேட்கும் போது கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ கொண்டு வந்தது வேற ஒருவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்தினதுனால இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த பார்வோன் என்ன பண்றாருன்னா திருப்பி அனுப்பி விடுகிறார். திருப்பி ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் மனைவி அனுப்பிட்டு, நீ ஏன் எங்களுக்கு இப்படி பொய் சொன்ன, அதனால எங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வந்துருச்சு, நீ எங்களுக்காக வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்தபடினாலே அந்த வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். இந்த சம்பவம் நடந்ததுனால அவருக்கு இன்னும் சில வெகுமானங்களை, சில வேலையாட்களை, சில கால்நடைகளை எல்லாம் கொடுத்து, சில பொன் வெள்ளிகள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கொடுத்து அந்த தேசத்தை விட்டு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் போது அவங்களுக்கு அடிமைகளா ஒரு சிலரை கொடுக்கும் போது அப்படி அடிமையாய் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த ஆகார். சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவள் பார்வோனுடைய அரண்மனையிலே அடிமையாய் இருந்தவள் என்று ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவள் பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த தேவன் எங்களை தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸோ மறைக்கப்பட்டவைகள் கர்த்தருக்குரியது. ஆனாலும் ஆகாருடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 3 விதமான காரியத்தை சொன்னேன். அவுட்காஸ்டிங், முதலாவது இந்த எகிப்து தேசத்தை சேர்ந்த அந்த ஆகார் தன் ஜனத்தாலே துரத்தி விடப்படுகிறாள். ஒரு அடிமையா கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப அவளை வாங்க முடியாது, கேட்க முடியாது. அவ எங்க போயிருக்காளோ அங்கதான் வாழணும். முதலாவது தன்னுடைய ஜனத்தாராலே துரத்தப்படுகிறாள். 2வது ஆபிரகாமுடைய குடும்பத்திற்குள் ஆபிரகாமுடைய வேலையாட்களோட அடிமையாய் அவள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, ஒரு புற தேசத்தாலாய், சற்றும் மொழி வேற்று மொழி பேசுகிற அனுபவமுடைய மக்கள் மத்தியிலே கலாச்சாரங்கள் வேறுபட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆகார் வருகிறார். அப்படி வருகிற பொழுது 10 வருஷம் அவர்களோடு கூட இருக்கிறாங்க. இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் சாராய்க்கு தேவன் பிள்ளையை தருவேன், உங்களுடைய சந்ததி பூமியின் மணலை போல, கடலின் மணலை போல, ஆகாயத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. 75 வயதுல வர்றாங்க ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு. ஆனா 85 வயது ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமா குழந்தை இல்லை. அந்த நாட்களிலே ஒரு கலாச்சாரம் ஒன்று பரவி இருந்தது. என்ன அப்படின்னா, குழந்தை ஒரு மனைவிக்கு இல்லை அப்படின்னா அவங்க அந்த மனைவியை கணவனுக்கு வேறொரு பெண்ணை விவாகம் பண்ணி கொடுப்பார்கள். அவர்கள் மூலமாய் பிள்ளையை பெற்றுக் கொள்வார்கள். அதனால இந்த சாரா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆகார் அடிமை பெண் அல்லவா, என்ன வேணாலும் பண்ணலாம். அடிமை பெண் அப்படின்னா அவங்க எதிர்த்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை நம்ம திருமணம் முடித்து கொடுப்போம், இவள் மூலமாய் பிறக்கிற பிள்ளையை நாம் எடுத்து வளர்க்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனா லேட் ஆகுது, சூழ்நிலை பிறப்பிக்கிறது போல இல்லை, சூழ்நிலை நிறைவேறுகிறது போல இல்லை. ஒருவேளை இவள் மூலமா நம்ம பிள்ளையை பெற்று அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சாராய் முயற்சி செய்கிறாங்க. முயற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, மறுமனை ஆட்டியாய், கான்குபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மனைவிக்குரிய எந்த சுதந்திரமும் அவளுக்கு இருக்காது.
மனைவி உரிமையாய் கணவனிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சுதந்திரம் இவளுக்கு மறுமணியாட்டிக்கு கிடையாது. மறுமணியாட்டி என்ன பண்ணனா குழந்தை பெற்றுக் கொடுப்பது தான் அவளுடைய வேலை. ஸோ அப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாம் ஆகாருடைய 16:4 பார்த்தீங்கன்னா சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அசட்டையாக எண்ணினாள், அற்பமாக எண்ணினாள். அப்ப ஆகார் கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்ப ஆகாருக்குள்ள என்ன வந்துருது அப்படின்னா, இது என் எஜமாட்டியாகிய என் நாச்சியார் அப்படின்னா அந்த எஜமானி அம்மா சாராளுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளை பிறக்காது. இனி நம்முடைய ஆபிரகாம் என்ன செய்வார், நம்முடைய எஜமான் நம்ம மேல பிரியமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பெருமைகள் அவங்களுக்குள்ள வந்துடுது. வந்ததுனால அந்த அம்மா போய் ஹஸ்பண்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாருங்க, பின்பு சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என்று பேசினார். ஆபிரகாம் தேவனை நம்பி வந்தவர் தான். ஆனா தேவனை நம்பி முழுவதுமாய் வாழல. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அவர் மாறுகிறவராய் இருந்தார். ஆனாலும் அவரை தேவன் பரிபூர்ணப்படுத்தி விசுவாச தகப்பனாய் நிறுத்தினார். அதுதான் உண்மை. சாராள் சொல்றாங்க, முழுக்க முழுக்க சாராள் தான் இந்த காரியங்களுக்கு எல்லாம் காரணம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நடந்த அநியாயம், எனக்கு நேரிட்ட அநியாயம் முதுமேல் சுமரும். திருமணம் பண்ணி வச்சதும் சாராய் தான். ஆகார் ஒரு நாளும் ஆபிரகாம் மேல் ஆசைப்படவில்லை. அவளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றவில்லை. ஆனால் ஆகாரே எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆபிரகாம் மனைவியின் பேச்சை கேட்டு ஆண்டவர்கிட்ட எந்த டிஸ்கஷனும் பண்ணாம இதற்கு ஒப்புக்கொள்ளுகிறார். இப்பொழுது வருகிற பிரச்சனைக்கு மனைவி என்ன பண்றாங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லா குற்றத்தையும் கணவன் மேல் வைக்கிறார். எனக்கு அநியாயம் நடந்துருச்சு உங்களால் அப்படின்னு சொல்லி. அப்பையும் இவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் நீ என்ன பண்ணு, உன் கைக்கு கீழே இன்னும் அவள் அடிமையா தான் இருக்கிறா, நீ எடுக்கிறதாமா டிசிஷன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது மனைவியை மீறி நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆபிரகாம் சாராயை பார்த்து சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யறியோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு இந்த அம்மா அந்த ஆகார கொஞ்சம் கடினமா கன்சீவா இருக்காங்கன்னு கூட பார்க்காம மிகவும் கடினமா வேலை வாங்குகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்படி டார்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். இந்த அம்மாவை விட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க இதே வேணாண்டா அப்படி சொல்லி எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிருவோம், இவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிக்கிறது போல. அவங்க கன்சீவா இருக்காங்க, இத்தனைக்கும் அவங்க இதுக்காகவா நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லாம அவ்வளோ ஒரு டார்ச்சர் கொடுத்ததுனால இவங்களும் அவங்கள அற்பமா எண்ணினது ஒரு காரணமா இருந்தபடினால ஏதோ ஒரு தெரியாம பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வயசும் கம்மி, 20 வயசு, 10 வயது நிரம்பின பெண்ணா தான் கொடுக்கப்பட்டாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் இவங்க திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. 20 வயது பெண் தன் கருவிலே ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு தன் எஜமானியை விட்டு ஓடி போகிறாள். ஓடி போகிற பொழுது 16:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இதை நீங்க கவனமா கேட்கணும். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் தூதனானவர் வருகிறாரோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று பொருள். தேவனுடைய தூதன் அப்படின்னா ஏஞ்சல், தூதனானவர் அப்படின்றது தேவனே இறங்கி வந்து சூருக்கு போகிற வழியிலே, சூர் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சூர் அப்படின்னு ஒரு வனாந்திரம் இருந்தது, ஒரு காடு. அங்க பல வனாந்திரங்கள் இருக்கிறது, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. இந்த சூருக்கு போகிற வனாந்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எகிப்து தேசத்திற்கு உள்ள போகக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய மதிச்சுவர் அங்கே அடைக்கப்பட்டு இருக்கும். அதுதான் அந்த சூருக்கு போகிற வழி. இன்னும் சூருக்கு போகல, அந்த வழியா போகிற போதே ஒரு வனாந்தரத்துல, ஒரு பாலைவனத்துல அங்க தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அங்க ஒரு நீரூற்றண்டையிலே இருக்கிற, சூருக்கு போகிற வழியேறி இருக்கிற நீரூற்றண்டையிலே ஆகார பார்த்து, ஆகார் இப்ப எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒரு நீரூற்று இருக்குது,
இவங்க ஓடி வந்துட்டாங்க. ஒரு நீரூற்றை பார்த்துட்டு அங்க வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து இலைப்பாரிக்கிட்டு அவங்க வருத்தத்தோட இருக்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, ஆகாரே நீ எங்கிருந்து வர்ற? இன்னும் வந்து 16:8 வாசிச்சீங்கன்னா அவர் எப்படி கேட்பார் அப்படின்னா, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், வேர் யூ ஆர் கோயிங். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க என்னைய இதா நடத்துனதுனால நான் வந்து அவங்கள விட்டு ஓடி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகார் ரொம்ப எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த குறையும் சொல்லாத ஒரு நல்ல ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு அப்படின்றார். பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுறாரு, பரலோக தேவன் சந்திக்கிறாரு. இந்த பாலைவனத்துல ஒரு நீரூற்று இருக்குது, அந்த நீரூற்று சண்டையில அதுவே அவளுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். அவர் போய் என்ன மறுபடியும் சொல்றாரு, நீ அவள் கையின் கீழ் மறுபடியும் அடங்கிரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இனிமேல் அங்கே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தான் திரும்ப ஓடி வர்றாங்க. திரும்ப போகணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர், அவங்களுக்கு அறிமுகமான ஒருத்தர் வந்து ஒரு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி விடணும். ஆனா யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போ அப்படின்றாரு. கர்த்தருடைய தூதனானவர் உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, சில வார்த்தைகள் தான் அவளை பலப்படுத்துது பாருங்க. சும்மா நீ போய் திரும்பி இருன்னு சொன்னா இருக்க முடியாது. அதுக்கு சில வாக்கு தத்தங்களை தேவன் செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், ஆண் பிள்ளை பிறப்பான். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. உன் அங்கலாய்ப்பு, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய இந்த வறட்சியான சூழ்நிலை, உனக்கு ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிற இல்லையா, அதனால உனக்கு ஒரு குமாரனை தேவன் கொடுத்திருக்கிறார். இவனை பெற்றெடுக்கும்போது அவனுக்கு இஸ்மவேல் பேர் சொல்லு. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரருக்கு எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று எல்ரோயி என்று சொல்லுவார்கள் பேரிட்டால். ஆகையால் அந்த சுரவு பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. நீங்க இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா கேட்கணும். ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி போய் அவளோட இரு, நீ சும்மா இருக்க வேணாம். உனக்கு பிறக்க போகிற பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவன் ஒரு பெரிய மனுஷனா வருவான், துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படின்றதையும் அவர் சொல்லி, நீ திரும்பி போமா, தைரியமா போ, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு தேர்ச்சுகிறார். ஏற்கனவே அவளுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த பாலைவனத்துல ஒரு தண்ணீர் துறவு இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு அவளுக்கு தெரியல. ஸோ அந்த துறவுக்கு பீர் லகாய் ரோயி என்று பெயர் சொல்லி அவர் சொல்றா, என்னை காண்பவரை விடத்திலே முதலாக பைபிள்ல கடவுளுக்கு பெயர் சூட்டின ஒரு பெண் அப்படின்னு சொன்னா இது இந்த ஆகார் தான். ஸோ இந்த நிறைவுல, வறட்சியில, தாகத்தோடு இருந்த அவளுக்கு ஒரு நீரூற்றையும் கொடுத்து ஜீவ வார்த்தையும் கொடுத்து அவளை திரும்ப அனுப்புறாரு. ஏற்கனவே ஆகாருக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் ஒரு தேவ மனுஷன், அவரை பெருக்கத்துக்கு அடையாளமா சொல்லிதான் அவர் அனுப்பியிருக்கிறாரு. பத்தாவதுக்கு பார்வோன் ராஜாவையே தேவன் ஆபிரகாமுக்காக கடிந்து கொண்டு வாதை அனுப்பிடுறார். அப்ப கடவுளுடைய முழு சப்போர்ட் உள்ளே ஒரு தேவ மனுஷன்றது ஆகாருக்கு நல்லா தெரியும். திரும்ப போய் ஆண்டவர் அனுப்புறதுனால போய் இருக்கிறாங்க, அவரோடு கூட வாழ்றாங்க. ஸோ அப்படி வாழ்கிற நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆபிரகாம்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப கடினமா அந்த அம்மா சாராய் நடத்தலை. அந்த நடத்துனதுக்கான எந்த ஒரு சாட்சியும் இல்லை. பாருங்க, தேவன் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ திரும்பி போ, அங்க போய் இரு அப்படின்னு சொல்றாருன்னா, தேவனே உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் என்ன அவங்க என்ன ஒரு பயம், இவங்கள்ட்ட எப்படி வாழ முடியும், நம்மளை கொடுமையா நடத்துறாங்களேன்னு சொல்லி தானே வந்தாங்க. ஆனா ஆண்டவர், நீ திரும்பி போய் அங்க என்ன செய்யும், இருன்றாரு. அப்ப இருன்னு சொன்ன போது போனாங்க. திரும்ப சூழ்நிலைகள் மாறுகிறது.
பாருங்க, இவர் ஆண்டவர் இந்த பேர் வைன்னு சொல்லிட்டாரு. 16 வாசிங்கன்னா, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். 15 ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். இந்த பேரை ஆகாருக்கு தேவன் சொன்னார். ஆனா அந்த பேரை யார் வைக்கிறா அப்படின்னா ஆபிரகாம் வைக்கிறாரு. அந்த சம்பவங்களை எல்லாம் ஆபிரகாம்கிட்ட அந்த ஆகார் போய் பேசியிருக்கிறாங்க. பேசின உடனே இதெல்லாம் கேட்டு அவங்க பேர் வச்சுட்டாங்க. இப்ப 13 வருஷங்கள் சூழ்நிலை 16ஆம் வசனத்துல 86 வயது, அவர் 85 வயதுல ஆகார திருமணம் பண்றாரு. ஒரு வருஷத்துல அந்த குழந்தை பிறக்குது. 86 வயசா இருக்கிறாரு. 17வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து கிட்டத்தட்ட 99 வயது அவனுக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த 16வது அதிகாரம் கடைசி வசனத்துல அவருக்கு 86 வயதுன்னு இருக்கும். 17வது அதிகாரம் முதல் வசனத்துல அவருக்கு 99 வயதுன்னு இருக்கும். இந்த 13 வருஷம் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவன் பேசவே இல்லை, ஆபிரகாமோடு பேசல. கடைசி அவர் யார்கிட்ட பேசியிருக்காருன்னா ஆகார்கிட்ட பேசியிருக்காரு. மறுபடியும் ஆகார்கிட்டையும் பேசல, சாராயிட்டையும் பேசல, ஆபிரகாம் யார்கிட்டையுமே பேசல. 13 வருஷம் ஒரு அமைதியான சூழ்நிலை. இஸ்மவேல் வளர்ந்து நல்ல ஒரு டீனேஜ்குள்ள வந்துடுறாரு. இப்ப 99வது வயசுல சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப சூழ்நிலையை பார்க்காத, நான் உனக்கு குழந்தைய தருவேன்னு சொல்லிட்டேன். தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. சூழ்நிலை எதிராக இருக்குது, அதற்கான சாத்தியமான சூழ்நிலைகள் இல்லை, நம்முடைய சரீரத்துல பலன் இல்லை, சோர்ந்து போயிடுறோம். அதை நீங்க பார்க்காதீங்க. அதனால உங்க உத்தமத்தை கைவிட்டுறாதீங்க. உங்க உத்தமத்துல உறுதியா இருங்க. ஆண்டவர் தான், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமை அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வல்லமை, கிரியேட் பண்ணக்கூடிய வல்லமை. அவரால் ஒண்ணு இல்லைன்னா அதை உருவாக்கி தர முடியும். அப்பேற்பட்ட வல்லமையுடையவர். உத்தமத்தை நீ என்ன பண்ணிடாத, விட்டுறாத. ஏற்கனவே உத்தமத்துல நீ தடுமாறி கொண்டு இருக்கிற, நீ விட்டுறாத, என் வாக்குத்தத்தை நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதை கேட்ட உடனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அவருடைய பெயர்களில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆபிராமை ஆபிரகாம் என்று மாத்துகிறார், சாராயை சாராள் என்று மாத்துகிறார். இப்படி எல்லாம் மாத்தின உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, இஸ்மவேலுக்காகவும் விண்ணப்பம் பண்றார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை எனக்கு பிறக்கும், ஆனா இஸ்மவேலும் என்னுடைய குமாரனா இருக்கிறதுனால 17:18 சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் இடத்துல விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இப்ப தெளிவா சொல்றாரு, இந்த ஆகாருக்கு பிறக்கிற பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் பழுகி பெருகுவான், அவன் மேல ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா ஈசாக்கு மேலதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இருக்கும், வாக்கு தத்துவம் அவன் மேல இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் தெளிவுபடுத்தி சொல்றாரு. இப்ப அப்படியே நீங்க 21வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னா, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். 17வது அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு. எபிரேய எழுத்துக்கள்ல மொத்தம் 22 எழுத்துக்கள் இருக்குது. அதுல 21வது எழுத்து என்ன அப்படின்னு சொன்னா ஷின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு சர்வ வல்லமை என்று அர்த்தம். இந்த ஆதியாகமம் 21வது அந்த அதிகாரத்துல இந்த 21வது எபிரேய எழுத்தின் வல்லமை வெளிப்படுகிறத நம்ம பார்க்கலாம். சர்வ வல்லமை இவர்களுக்கு என்ன செய்கிறது என்றால் ஈசாக்கை கொடுக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே 21:1 சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில்
சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, இப்ப வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு 99வது வயசுல ஆண்டவர் சொல்றாரு, 100வது வயசுல 21வது அதிகாரத்துல ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அந்த 21வது வார்த்தையாகிய சர்வ வல்லமை இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. எனவே ஆவியானவர் 21வது அதிகாரத்துல இந்த சர்வ வல்லமையின் வெளிப்பாடை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த சர்வ வல்லமையை வெளிப்படுத்துவார். இதுவரைக்கும் தேவன் சொல்லி இருந்தவைகள் எங்க வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு நீங்க காத்து கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க அதை பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா, இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். நாளைக்கு ஏப்ரல் 21 இந்த நாளிலே நாம் இந்த செய்தியை வெளியிட இருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் இந்த சர்வ வல்லமை உங்க வாழ்க்கையை வெளிப்படும். அவர் எல்ரோயியாய் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை வருஷங்கள், 13 வருஷமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதுவுமே தேவன் செய்யலைனாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவன் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்மவேல் என்ன பண்றாரு, ஆகாருக்கு இப்ப சாராயின் குமாரனாகிய ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை கண்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவனை அனுப்பி விட்டுருங்க, வேணாம் அப்படின்றாங்க. ஸோ இது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 21வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, 21வது அதிகாரத்துல ஏற்பட்ட சர்வ வல்லமை சாராளுக்கும் ஏற்பட்டது, ஆபிரகாமுக்கும் கிரியை செய்தது, ஆகாருடைய வாழ்க்கையும் அதை ஆசீர்வதித்தது, 3 பேருக்கும் அது நியாயம் செய்தது. கர்த்தர் நல்லவர். அப்பொழுது தேவன் ஆபிரகாம் 21:12 ஆபிரகாமை நோக்கி, உன் பிள்ளையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, காலையில் எழுந்து பாருங்க, அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். காலையில ஆகார கூப்பிட்டு, உன் பையனையும் புடி, இந்த அப்பம் கொஞ்சம் வச்சுக்கோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ எங்க போகணும்னா போ, நீ போய் சேருகிற வரைக்கும் இந்த சாப்பாடு வச்சுக்கோ. ஒரு துருத்தி அப்படின்றது ஒரு ரப்பர் தோலினால் செய்யப்பட்ட ஒரு பை, அதுல தண்ணி நிரப்பி கொண்டு ஒரு துருத்தி தண்ணீரை தோளில் தூக்கி விட்டு அப்படின்னு இருக்கு. அவன் இதான் கொடுத்தான், வேற எதுவுமே கொடுக்கல. ஆகாருக்குன்னு வழி செலவுக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ எதுவுமே கொடுக்காம அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் கொடுத்து அனுப்பி விட்டான். ஆகாரம் பாருங்க எதுவுமே கேட்கல. அந்த அம்மா அப்படியே கொடுத்ததை வாங்கிட்டு அமைதியா, எவ்வளோ ஒரு 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 பயந்த சுபாவமுடைய, எதிர்த்து பேச தைரியம் இல்லாத ஒரு பெண்ணா இருந்தபடினாலே இன்னைக்கு பல பெண்கள் தவறுகள் இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து பேசக்கூடியவர்கள், தப்பு அவங்க மேல வச்சுக்கிட்டு எதிர்த்து பேசக்கூடிய அநேக ஸ்திரீகள் இருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா ஆகார பாருங்க வாயே திறக்கல. அவங்க அடிமை பெண்ணாதான் இருந்தாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்துச்சு, இந்த பிள்ளை உனக்குரியது என்று சொல்லி எதுவுமே அவங்க கேட்காம அமைதியா அவங்க என்ன பண்றாங்கன்னா புறப்பட்டு பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இப்ப துருத்தியில தண்ணி செலவழிஞ்சிச்சு, பாலைவனத்துல போறாங்க, வனாந்தரம் பயங்கரமான உஷ்ணம், இருந்த தண்ணி பத்தல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆபிரகாம் கொடுத்த துருத்தி தண்ணீர் தீர்ந்து போனது. இப்ப போய் பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவங்க அந்த வனாந்தரத்துல ஏன் அலைஞ்சு திரிஞ்சாங்க அப்படின்னா, ஏற்கனவே சூருக்கு போகிற வழியிலே ஒரு ஊற்று இருந்தது. அந்த ஊற்றண்டியிலே என்னை காண்கிறவரை நான் கண்டேன், ஆனா இப்ப அவரை காணோம், அந்த ஊற்றையும் காணோம் அவரையும் காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க அலைந்து திரிகிறார்கள். பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அப்படின்னு இருக்குது, பின்னாட்கள் இந்த பெயர் வந்தது. ஸோ இந்த யாத்ராவும் 15:22 வாசிங்கன்னு சொன்னா, சூருக்கு போகிற வழியிலே தண்ணீர் கிடையாமல் சீன் வனாந்தரத்தில் அவர்கள் அலைந்தார்கள் அப்படின்னு இருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாட்கள்ல. அந்த பகுதியில தண்ணி இருந்ததற்கான சாத்தியம் இல்லை. ஏற்கனவே ஒரு துறவை
தேவன் அவளுக்கு அற்புதமாய் கொடுத்து அங்க உட்கார வச்சு அவள்கிட்ட பேசி அவளை திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. அந்த அற்புத துறவையும் காணோம். இவ அலைந்து திரிகிறாள். எனக்கு துருத்தியிலே கொடுக்கப்பட்ட தண்ணீர் தீர்ந்து போனது, தேவன் கொடுத்த துறவையும் காணோம். இப்ப பிள்ளை சாக போகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு, ஆனா அது நிறைவேற மாதிரி இல்லை. ஏற்கனவே தேவன் கண்டார், இப்போ என்னை கண்டவரை காணோம் அப்படின்னு சொல்லி அவள் தேடுகிறாள். தேடுகிற பொழுது 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன? பயப்படாத, உனக்கு இப்ப என்ன நடந்துருச்சு, பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழுந்து பிள்ளை இருக்கும் இடத்திலே போய் உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். நீ எழுந்து பிள்ளையை கூட்டு போ, நான் சொன்ன மாதிரி செய்வேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லி தேவன் அவளுடைய கண்களை திறந்தாள். அதுக்கு முன்னாடி அவள் கண்ணை மூடியா இருந்திருப்பா, அவள் கண்ணு திறந்துதாங்க இருந்திருக்கும். அற்புத, உங்க வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்களை பார்க்கும்படி தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக. தேவன் உங்களுக்காக அப்ப ஆயத்தம் பண்ணல, அப்போ ஒரு ஊற்று அவளை ஆயத்தம் பண்ணினான் இல்ல, கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, ஏற்கனவே அவளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பீர் லஹாய் ரோயி என்னும் ஊற்றை காணும்படி சில பிரச்சனைகள் ஊடா நம்ம என்ன பண்ணிடுவோம், அவிசுவாசத்துல நம்முடைய அற்புதத்தின் ஊற்றை நம்மளால பார்க்க முடியாது. தேவன் மறுபடியும் அவள் கண்களை திறந்தார். இந்த நாட்கள்ல பிரச்சனையின் உச்சத்துல, போராட்டங்களின் உச்சத்துல, மன வியாகுலம், மன உளைச்சல்ல போய்கொண்டிருக்கிற உங்களுடைய கண்களை தேவன் திறப்பார். புதிய அற்புதம் உங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகளை காணும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஆபிரகாம் அவளுக்கு துருத்தியை கொடுத்தான். அந்த துருத்தியின் தண்ணீர் ஒரு நாள் கூட பத்தல. தேவன் அவளுக்கு துறவை கொடுத்தார். அந்த துறவு நித்திய ஜீவ காலமா இன்று வரைக்கும் அது ஊறிக்கொண்டிருக்கிறது. ஜம்ஜம் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அரபு தேசத்துல மஸ்ஜித் அல் ஹரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மெக்கால இன்னைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று இருக்குது. தேவன் உங்களுக்கு ஒரு நிரந்தர அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஸோ வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அவளுக்கு ஒரு நிரந்தர நீரூற்றை கொடுத்தார். நிச்சயமாய் பாருங்க, அவுட்காஸ்ட், இவளால திரும்ப எகிப்துக்கும் போக முடியாது, ஏன்னா அந்த ஜனம் என்னை துரத்திருச்சு. ஆபிரகாமை நம்பி வந்தேன், ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, என்னை அனுப்பிட்டாரு. ஸ்ட்ரேஞ்சரா நான் வந்தேன், எனக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனா அங்கேயும் என்னை ஸ்ட்ரேஞ்சர்ன்றத, நான் ஒரு வேற தேசத்தால் சம்பந்தம் இல்லாத நபர் என்று சொல்லி எனக்கு முத்திரையிட்டு என்னை வெளியேற்றி விட்டார்கள். இப்ப இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? நான் தேவன் அவளுக்கு ஒரு துறவை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பழுகினார்கள் என்று எழுதியிருக்கிறது. 21வது அதிகாரத்துல 21வது வசனம் சர்வ வல்லமை எப்படி செயல்படுதுன்னா, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகி ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணினார். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில், அந்த பகுதியிலேயே பாரான் வனாந்தரத்திலே அவன் செழித்தான். அவன் எங்க கைவிடப்பட்டு தவித்து அலைந்து நின்றாலோ அந்த எல்லையிலே தேவன் செழிக்கும்படிக்கு ஒரு நீரூற்றை கட்டளையிட்டார். கர்த்தர் எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் என்று பாருங்க. ரைட், இந்த சூர் வனாந்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு வால், ஒரு பவுண்டரி, அதை தாண்டி நீங்க போக முடியாது. அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த லஹாய் ரோயி என்கிற இந்த ஊற்று, அவள் கண்டுபிடித்த அந்த ஊற்று எங்க இருக்கு அப்படின்னா, காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவாக உள்ளது. காதேஸ் அப்படின்னா த ஹோலி செட் அபார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப காதேசை அவள் கடந்து விட்டால் பாரேசுக்கு நடுவே நிற்கிறாள். ஹோலி செட் அபார்ட் அப்படின்றது அங்கதான் தேவ தூதனானவர் சந்தித்தார். நம்மளுக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த எல்லைகளில் தான் அவளை சந்திக்கிறாள். இதை தாண்டி அவ போகல. அங்கேயே அவளுக்கு ஒரு நீரூற்றையும் கொடுத்துட்டாரு. வனாந்தரத்துல நீரூற்று, ஆறுகள் அப்படின்றது
சாத்தியமில்லாத ஒன்று. வறண்ட நிலைமையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுக்கிறார். அதாவது the ultimate promise of God's provision in dry places. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல செய்யறாரு. அவ பாரேத் அப்படின்ற இடத்துக்கு அங்க போனா அங்க வந்து ஹெயில் ஸ்டார்ம், அதாவது இந்த பனி கற்கள் அது பெய்யக்கூடிய ஒரு இடம். அங்க போனா இவங்க நிச்சயமா பிழைக்க முடியாது, ஒதுங்க முடியாது. அப்படிப்பட்ட புயல்கள் வரும், பனி கற்கள், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே அதை தாண்டி போனாலும் அவளுக்கு ஒரு அடைப்பு ஏற்படும். ஸோ அங்கெல்லாம் போக விடாம இந்த பகுதியிலே அவள் செழிக்கும்படி ஆகார் ஸ்ட்ரீமிங் நவ், ஆகார் ஊறுகிற ஒரு ஊற்றாய் அவள் செழித்து இன்றைக்கும் அவர் பெருங்கூட்டமாய் செழிக்கும்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்திருக்கிறாள். இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே அந்த ஹோலி செட்டப்பாட் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடைய அந்த ஊற்றிலே நாம் தங்கியிருந்து செழிக்கும்படி தேவன் நமக்கு புத்தியை தந்தருவாராக. அதை விட்டுட்டு அதை தாண்டி நம்ம போய் புயலிலையும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு தடையுள்ள ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவரை சுற்றி நம்ம செழிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே, இப்போ இந்த பீர் லஹாய் ரோயி பார்த்தோம் இல்லையா, அந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா நெகேவ் டெசர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்கதான் அந்த நெகேவ் டெசர்ட் இன்றைக்கு அந்த நாளடைவில் அந்த நெகேவ் டெசர்ட் இது வந்து அந்த பாரான் வனாந்திரம், பெயர் சபா, இந்த சூழ்நிலைகளை இந்த எல்லைகளுக்குள்ளதான் இந்த பெயர் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி பின்னாட்களில் தாவீதினுடைய நாட்கள்ல சிக்லாக் என்று அழைக்கப்பட்டது. இதே பகுதியில தான் தாவீது வந்து சவுலுக்கு பயந்து குகைகளிலும் வனாந்தரத்திலும் ஒளிந்திருந்த ஒரு எல்லை. இங்கே சில நீரூற்றுகள், சில ஓயாசிஸ் என்று சொல்லுவார்கள். ஓயாசிஸ் என்றால் பாலைவனத்திலே ஒரு சோலைவனம், வறண்ட நிலைமையில எதுவுமே இல்லாத சூழ்நிலைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். அதுதான் அந்த ஓயாசிஸ். அந்த சிக்லாகை ஆகீஸின் ராஜா, ஆகீஸ் என்னும் பெலிஸ்திய ராஜா அவனுக்கு கொடுத்திருந்தான். அந்த எல்லையில 1 சாமுவேல் 26 பாத்தீங்கன்னா இருக்கும். 1 சாமுவேல் 30 வாசிங்கன்னா அங்க இருந்து இவனுடைய எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கதான் கர்த்தர் சொல்லுவாரு, நான் அந்த தண்டை, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சொத்து, அவனுடைய எல்லாத்தையும் அமிலேக்கியர்கள் திருடி கொண்டு போய்விடுவார்கள். அப்ப இதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் உடைஞ்சு போயிருக்கும் போது, மனம் உடைந்த காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுது கூட இருக்கிற ஜனங்களே உன்னை நம்பி வந்தனால நாங்களும் எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு சொல்லி ஒரு கல் எறிகிறதற்கு அவனுக்கு விரோதமாய் அவனை கல்லெறிஞ்சு கொல்லலான்னு எழும்புன பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இந்த தாவீது ஆண்டவரை கேட்கும்போது சொல்லுவாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், அந்த எதிரிகளை பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இதே எல்லை, இதே பகுதி தாவீதுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படிக்கு அது உதவியாய் இருந்தது. இந்த நாட்களிலும் ஆகார் இழந்து போன உறவுகள், ஆகார் இழந்து போன நன்மைகள் சாதாரணமானவைகள். இன்னும் நம்ம ஆதியாகமம் 25:18 வாசிச்சோம்னா, அவங்க ஆவிலா துவக்கி அந்த பகுதியில வாழ்ந்தார்கள். அங்கே பொன் விளைகிற ஸ்தலம், பொன்னிற்கு பஞ்சமில்லை. அவளுக்கு ஒன்றுமே கொடுக்காமல் அனுப்பினார்கள். கையில ஒண்ணுமில்லாம வெறுமையாய் அனுப்பிவிடப்பட்டா. ஒரு துருத்தி தண்ணியை மட்டும் நீங்க இப்ப நிரந்தரமா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து உங்களை அனுப்புறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து அனுப்புறோம், குடிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். உங்களால திருப்பி எதுவும் சண்டை போட முடியல, கேட்க முடியல. ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஆகார் துரத்தப்பட்டாள். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெக்கவர் பண்ணாரு. ரெக்கவரிங் குயிக்லி ஃப்ரம் இல்னஸ், ஃப்ரம் பர்சனல் லாஸ், பவுன்ஸ் பேக், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து திரும்ப அதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக்ன்றது ஒரு ஆழத்துல ஒரு ரப்பர் பந்து தூக்கி எறிகிறோம், அங்க அடிச்சு அது திரும்ப எங்க இருந்து அது எரியப்பட்டதோ அங்கேயே திரும்ப வர்றது, அதை விட அதிகமான உயரத்துக்கு வர்றது. அதுதான் ரெசிலியன்ஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலையை
சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகாருக்கும் கொடுத்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் தாவீதுக்கும் கொடுத்தார். இதே சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கொடுப்பாராக. நீங்கள் துரத்தூடப்பட்டவர்களாய் இருக்கலாம், முகமறியாத நபர்கள் மத்தியில இருக்கலாம். ஆனால் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து மறுபடியும் தேவன் மகிமையாய் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you.